ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சுட்டு அந்த தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 26வது வகுப்பு. இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள 25 வகுப்புகளையும் பாருங்கள். அதில் உள்ள டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எப்பயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸு அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே அந்த டாட் பிடிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி ரொம்ப துல்லியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற அந்த மெத்தட், இந்த பேட்டர்ன் போடுறது உங்களோட தேவைக்காகத்தான். அதை நீங்கள் அக்யூரேட்டாக போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போனாலும் சரி, சப்போஸ் நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா ஒரு 2 இன்ச்சு லூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கட்டிங் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. அந்த 2 இன்ச்சு நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா கூட அதே கட்டிங்கை போட்டு நீங்கள் தச்சுக்க முடியும். அதை லூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் தச்சுக்கலாம். ராணி வந்துட்டியா? உனக்கான தான் வெயிட்டிங். எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ தான் ரொம்ப லேட்டு. இன்றைக்கி கிளாஸுக்கெல்லாம் வந்திருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம்ல. இன்றைக்கி ராணிக்கும் அந்த ஸ்லீவ் தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்து வரப்போகிற பதிவில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள் வரப்போகுது. ராணிக்கே தெரியாது, ரொம்ப சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஏதாவது திடீர்னு எடுத்தா சொல்லிடுறீங்க, நான் முடிச்சுட்டே இருக்கேன். அதாவது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆக வேண்டிய ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம தையல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். நீங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு ரொம்ப ஆவலாக இது நமக்கு சொல்லி தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு அந்த பதிவில் வந்து இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? என்னவா இருக்கும் தெரியல. எல்லாம் சட்டை தைக்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. சமையலா செய்ய போகிறோம், சட்டை தான் தைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதுக்கு முந்தின பதிவில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பேக் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதில் ஃபுல்லாக எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக நான் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட், என்ன ராணி? ஃப்ரண்ட்டு இதுவும் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக நான் காமிச்சிருக்கிறேன். சப்போஸ் இந்த பதிவை இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன கட் பண்ண போகிறோம்? ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே என்னடா ஒரு சார்ட்டில் கட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நல்லா கிளியராக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம துணியை வந்து ஃபோல்டிங் பண்ணி தானே கட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இது வந்து நான் டபுளாக மடிக்கிறேன். இடத்துல இப்போ நம்ம துணியை மடிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். நான் வெட்டும்போது இப்படி மடிக்க வேண்டியதில்லை, அழகாகவே ட்ராயிங் பண்ணிடுவேன். உங்களுக்கு புரியுறதுக்காண்டி அப்படி மடித்து இது பண்ணிடுவோம். என்ன ராணி? இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த துணியை ஃபோல்டிங் பண்ணியிருப்போம் இல்லையா? அது மாதிரி தான். இதில் 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லீவ் எம்மிங் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது சிங்கிள் பீஸ் தானே, எம்மிங் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நம்ம லைனிங் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு போதும், நம்ம அடித்து பரட்டுவோம். இது வந்து எம்மிங் பண்ணுறதுனால 1.5 இன்ச்சு. என்ன பண்ண போகிறோம்? எம்மிங் பண்ண போகிறோம். 1.5 இன்ச்சு விடணும். 1.5 இன்ச்சு விடணும். உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கு எதுக்கு கேட்க, அவங்களுக்கு தான் கேட்கும். உங்களுக்கு தான் கேட்கும். எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் அப்படியே ரத்தத்தில் ஊறிடுச்சு. எனக்கு வேண்டியதில்லை. சரி, இது வந்து மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ ஸ்லீவ் லென்த்து பார்த்தோம்னா லென்த் எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 6-7 இன்ச் வரைக்கும் எடுப்போமா? 6, 7 இல்லை 6 எடுக்கிறேன். 6 எடுக்கிறேன். இப்போ அந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். 6 + ஒரு 6.5, ஏன்னா அது தையலுக்கு விடணும்ல, தையலுக்கு. அது 2 லைனையும் நான் போடுறேன். இது வந்து தையலுக்கு, ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம்னா இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோமா? நம்ம சாதாரண ஒரு ப்ளவுஸில் நீங்கள் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணால் கூட இந்த பீஸ் அந்த மாதிரி எடுத்துருங்க. என்னோடய துணி வெட்டுற சிஸ்டரில் வச்சு வெட்டிட்டேன். சரி, ஒன்றும் செய்யாது. இது ஒன்று தானே வெட்டணும். ரைட். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா
கை சுற்றளவு எடுப்போம் இல்லையா? கை சுற்றளவு எவ்வளோ? கை சுற்றளவு ஒரு 11 இன்ச்சு 11.5 அப்படி தான் இருக்கும். நான் வந்து நார்மலாக 11 இன்ச்சே வைக்கிறேன். ரைட்டா? 11 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ 11ல் பாதி எவ்வளோ? 5.5. 11ல் பாதி எவ்வளோ? 5.5. 11ல் பாதி எவ்வளோ? 5.5. அதான் சத்தமாக சொல்கிறது தான் இப்படி சொல்ல சொன்னேன். 5.5. அந்த 5.5லாம் மார்க் வச்சுருக்கேன். கேட்குது. காது செவிடாயிடுச்சு. 5.5 ரைட்டா? அப்போது அதே 5.5 இங்கே வைக்கணும். அதே 5.5 இங்கே வைக்கணும். வச்சுட்டு 1.5 இன்ச்சு கூட்டி வைக்கணும். 1.5 இன்ச்சு எதுக்கு கூட்டுறோம்னா இந்த ஆம்கோல் அளவுக்கு. ரைட்டா? இந்த ஆம்கோல் அளவுக்கு 1.5 இன்ச்சு கூட்டுறோம். நல்லா கேட்டுக்கணும். கை சுற்றளவுக்கு 11 இன்ச்சுக்கு பாதி 5.5 வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே 5.5 வச்சுட்டு 1.5 இன்ச்சு கூட்டினோம்னா இந்த ஆம்கோல் அளவு. ரைட்டா? இப்போது இந்த 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கோம் இல்லையா? அந்த கூட்டினிலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 3 இன்ச்சுங்கிறது வந்து தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச்சு. ஆனால் ஸ்லீவ் வந்து ஒரு 7 8 இன்ச்சு மேலே உயரமாக லென்த்து ஸ்லீவ் லென்த்து வந்துச்சுன்னு வச்சுக்கேன். இது வந்து 3.5 எடுத்துக்கணும். 3.5 எடுத்துக்கணும். 1/2 இன்ச் மட்டும் கூட்டினா போதும். 3.5. அது எதுக்குன்னா அந்த ஸ்லீவ் லென்த் எல்போ ஸ்லீவ் இல்லைனா 3/4 தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது 3.5 ஆக்கிக்கணும். மற்றபடி இது 3 இன்ச்சு போதும். 3.5 அப்படின்னா ரெடி அளவு. ரெடி அளவு. இப்போது இதில் நான் லைன் போடுறேன். இது ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து தையலுக்கு. சரியா? இந்த ராணி இப்போ வந்து சென்டரில் இப்போ அர்க்காத் பண்ணிக்கிறோம். இது நம்ம துணியில் வெட்டினாலும் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் நம்ம எதுவுமே தொட வேண்டாம். 1.25 1.5 வரைக்கும் ஒன்றும் தொட வேண்டாம். ரைட்டா? இப்போ இதிலேருந்து இந்த ஷேப் நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்லீவ் கரெக்டாக உட்காந்துரும். ரைட். இது வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் நம்ம எடுக்கிறோம். இதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். சரியா? கட் பண்ணுங்க. ரைட். இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் அப்படி வெட்டுறேன். இப்போது ஸ்லீவ் நான் மொத்தமாக இப்படி எடுத்துட்டேன். இதையும் ட்ராயிங் பண்ணிடுவோமா? அது மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு. இது வந்து தையலுக்கு. இது தையலுக்கு. இப்போ உள்ளே நம்ம குடஞ்சி எடுப்போம் இல்லையா? அது வந்து இந்த ரெடி அளவில் இருந்து கொண்டு போகணும். கரெக்டாக 1/4 இன்ச்சில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே 1/2 இன்ச் வரைக்கும் நார்மலாக அளவு இப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அவ்வளோதான். இது இன்னும் அழுத்தியே எடுத்து காமிக்கிறேன். கரெக்டாக இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்லீவில் அப் அண்ட் டவுன் வராது. அதையும் கையில் வெட்டிட்டா இங்கேருந்து எடுக்கும்போதே அந்த ஷேப் அழகாக அப்படி கொண்டு வந்தோம்னா தான் இந்த எஸ் மாதிரி தான் வரும். இது கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த இடம் கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே மட்டும் நம்ம குடஞ்சி எடுத்துருக்கோம். ரைட்டா? இவ்வளோ தான் ஸ்லீவ். ஸ்லீவில் நம்ம உயரம் சொல்லணும்ல. இதெல்லாம் வந்து தையலுக்கு. இது தையலுக்கு. இதுவும் தையலுக்கு தான். உள்ள எக்ஸ்ட்ரா மெட்டீரியலுக்காண்டி இந்த அடையாளப்படுத்தியிருக்கேன். இது பூரா தையலுக்கு. அது மாதிரி இதுவும் மடித்து எம்மிங் பண்ணுறது தானே. இதுவும் ஃபுல்லாக தையலுக்கு தான்.
இது பூரா மடித்து எம்மிங் பண்ணுறது தான். இது வந்து 1.5 இன்ச்சு. சரியா? இந்த மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு. கையோட நீளம் வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த 6ங்கிறது அது அவங்களோட விருப்பம், எவ்வளோ கூட வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு 6 இன்ச் எடுத்துருக்கோம். 6 ப்ளஸ் தையலுக்கு தனியாக விட்டுருக்கோம். ரைட்டா? ரைட். இது வந்து எவ்வளோ எடுத்தோம்? 11 இன்ச்சு. 11ல் பாதி 5.5. அவ்வளோதான். இதில் ரொம்ப விஷயம்லாம் கிடையாது. இந்த சைடில் அந்த குடஞ்சி எடுக்கிறது மட்டும் கரெக்டாக எடுத்தோம்னா போதும். இந்த டிராயிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருப்பேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். உனக்கு புரிஞ்சுச்சா ராணி? புரிஞ்சிருச்சுங்க. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அதாவது எவ்வளோ ஈஸியாக சொல்ல கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக தான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் இந்த ஸ்லீவில் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ரொம்ப 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 ஈஸி தான். அதாவது ஒரு உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஆம்கோல் அளவு பார்ப்பீங்க இல்லையா? அப்போ வந்து இந்த பேக் பீஸில் உள்ள ஆம்கோல் பார்ப்பீங்க எல்லாரும். அதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு மேட்ச் ஆகலான்னு சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. என்ன ராணி? ஸ்லீவில் கூட அந்த ஃப்ரண்ட்டு ஆம்கோல் கூட கரெக்டாக வராது. ஏன்னா உள்ள டாட் பிடிக்கணும், கிராஸில் இருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்துடும். பேக் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த தையலை விட்டுட்டு இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ண தையலுக்கு துணி விட்டுருக்கோம் இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் பெரும்பாலும் எல்லோரும் இப்படி அளப்பாங்கல்ல, இது மாதிரி அளக்குன்னா அளந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 8 இன்ச்சுக்கிட்ட வருதா? அதே மாதிரி இப்படிலாம் அளக்க வேண்டியதே கிடையாது. அதில் கரெக்டாக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 8 இன்ச் இருக்கும். இந்த உள்ள குடஞ்சி எடுக்கிறதெல்லாம் சேர்த்து வரும்போது கரெக்டாக அந்த 8 இன்ச்சுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகிக்கிறோம். ரைட், ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஸ்லீவை வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுங்கிறது ரொம்ப 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 தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன ரெடி கட் பண்ணணும்? பெல்ட் பீஸ். பெல்ட்டுக்கெல்லாம் வந்து பேட்டர்ன் கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டை தைச்சதுக்கு அப்புறம் அந்த கேப்பு, அதாவது இந்த கிராஸ் பெல்ட் அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பெல்ட்டுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ, எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. பேட்டர்ன் எடுத்தாலும் சரி, இல்லை தைக்கும் போது எடுத்துட்டாலும் சரி, இதுக்குன்னு பேட்டர்ன் வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இதுக்கு ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு அந்த பேட்டர்ன் வச்சு மற்ற சைஸுக்கு மேட்ச் பண்ணிடுவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணால் போதும். ஒவ்வொரு சைஸுக்கும் இது மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு சைஸ் ப்ராரம் தைக்கும் போது நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஏன் ராணி உம்முன்னு இருக்கு? என்னங்க ராணி ஏதோ உம்முன்னு இருக்கு, நான் கோவமாக திட்டேன்னு உம்முன்னு இருக்கு. என்ன ராணி? இல்லை, நீங்கள் யாரும் திட்டீங்களா? நிறைய பேர் கால் பண்ணி ராணிகிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்களா? நான் டவுட்லாம் கிளியர் பண்ணலையா? அதனால் இன்றைக்கி எல்லா டவுட்டும் கிளியர் பண்ண சொல்லி ராணி என்கிட்ட ரொம்ப கண்டிஷனாக சொல்லியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதனால் இன்றைக்கி ரொம்ப கோவமாக என்கிட்ட சொல்லியிருந்தனால பயந்து போய் உங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண போகிறேன். இப்போ பண்ண போகிறதில்ல. பயந்துட்டிங்களா? கொஞ்சோண்டு பயந்துட்டேன். அதாவது அடுத்தடுத்த பதிவில் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பதிவுகளே நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது சமீபமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரல. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்துட்டு வீடியோ வரவே இல்லை அண்ணா அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து ரிப்ளை பண்ணாமல் வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவில் வரப்போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மெயினான விஷயத்தை தான் அடுத்த வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் பாருங்கள். நீங்கள் தைக்கிறதாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஒரு சார்ட் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் டெய்லர் ப்ரோங்கிற ஐடியில் நீங்கள் உங்களோட தைச்சதாக இருந்தாலும் சரி, கட்டிங் போட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்னோடய ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தைக்கவே தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பதிவில் பார்க்கலாமா? பார்ப்போமா? பாய்.